Hi everyone, welcome to my channel. இது என்னோட first long video. இந்த வீடியோவை பார்க்கணும்னு டிசைட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். 3 நாள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த பொங்கல் எனக்கு எப்படி போச்சுன்னு தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல நேரம்லாம் பார்த்து தானே பொங்கல் வைப்பாங்க. அன்னைக்கு 2 டைம் இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்ன்றதுனால 9:30க்கு வீட்டில் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பொங்கல் ரொம்ப அவசரமாக சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக பொங்கல் வச்சு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நான் எந்த பிளேஸ் போனேன்னு இந்த வீடியோவோட எண்ணில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல போய் ஒரு நல்ல கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். நாங்கள் ஸ்டே பண்ணுற அந்த வுட் ஹவுஸை ரீச் பண்ணுறதுக்கான ரூட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் போதே ட்ராவல் பண்ணால் நல்லா வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பணும். பட் போகிற வழியில் கார் பிரேக் டவுன் ஆகி ஒரு 3 hours டிலே ஆகிருச்சு. கரெக்டாக ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி தான் கார் பிரேக் டவுன் ஆச்சு. அன்னைக்கு பொங்கல்ன்றனால மெக்கானிக்ஸும் யாருமே கிடைக்கல. ஸோ கார் அங்கேயே நிப்பாட்டிட்டு ஒரு காரை ரெண்ட் பண்ணி தான் நாங்கள் ரெசார்ட்க்கு ரீச் ஆனோம். ரீச் ஆகிறப்போ டைம் அரௌண்ட் 7:30. கிளைமேட்டும் பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ நைட்டு ஒரு கேம்ப் ஃபயர் வச்சு நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. ரெசார்ட்குள்ளேயே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ மார்னிங் எந்திரிச்சு போய் சன்ரைஸை பார்க்கலான்னு டிசைட் பண்ணிட்டு தான் எல்லாருமே படுத்தோம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. நாள் வரை எல்லாரும் டான்ஸு பாட்டுன்னு டயர்டானதுனால யாருமே சன்ரைஸை பார்க்குறதுக்கு எந்திரிக்கலை. மார்னிங் 7:30க்கு அப்புறமா தான் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ரெசார்ட்குள்ளேயே இருக்க வியூ பாயிண்ட்டை போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த ஊரில் சுற்றி பார்க்குறதுக்குன்னு நிறைய பிளேஸ்லாம் இல்லை. ஆனால் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஊரே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. பட் அதுலேயும் 2 ஸ்பெஷலான விஷயம்னு கேட்டால் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வுட் ஹவுஸ், இன்னொன்று அங்கே இருக்க வாட்டர் ஃபால்ஸ். லஞ்சுக்கு நான்வெஜ் தான். ஃபால்ஸில் நல்லா குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி லஞ்சுக்கு முன்னாடியே ஃபால்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டோம். இந்த ஊரில் ஹோட்டல்ஸ்லாம் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வர ஒரு ஹோட்டலுமே என் கண்ணில் படலை. ஆனால் ஸ்டே பண்ணுற பிளேஸ்லேயே என்ன கேட்டாலும் குக் பண்ணி கொடுத்துருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3மே எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ண பிளேஸ்லேயே குக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஃபேமிலியோடு ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன், கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக போச்சு. பொங்கலுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஷைனிங்காக ஷர்ட் போடுவாங்கல்ல, அதை மிலோக்கு போட்டு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஸோ மதுரையிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். அதோடு சேர்த்து ஒரு செயினும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு மிலோவை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து முடிச்சாச்சு. இந்த பிளேஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக ரீச் ஆனதுனால அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரிட்டன் அங்கேருந்து கிளம்புறப்ப தான் ரூமை வீடியோ எடுத்திருந்தேன். ஒரு ரூமில் 2 டபுள் காட் இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு சோஃபா கம் பெட்டும் இருக்குது. நாங்கள் ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்ட அங்கே போயிருந்தோம். ஸோ 2 ரூம் ரெண்ட் பண்ணிட்டோம். மண்டே அன்னைக்கு மதுரையிலேருந்து கிளம்பி மண்டே நைட் இங்கே ரீச் ஆனோம். டியூஸ்டே ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெனஸ்டே ஆஃப்டர்நூன் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் போயிருந்த பிளேஸ் நேம் பன்றிமலை. இது திண்டுக்கல் கிட்டக்க இருக்குது. மதுரையிலேருந்து ஒரு 88 kilometers ட்ராவல் பண்ணணும். இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் விலாகுன்றனால ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குமான்னு தெரியலை. பட் இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.